இப்னு கையும் அப்படி ஒரு ஸ்காலர் வந்து இந்த ஏழாயிரத்துல எல்லா விதமான நோய்க்கு, அதாவது எல்லா விதமான மென்டல் ப்ரெஷர்ஸ், எல்லா விதமான லோன்லினஸ், எல்லா அந்த மென்டல் டிசார்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஏழாயிரத்து வந்து நீக்கிரும். இந்த ஏழாயிரத்து தான் அதோட மெடிசன்னு இப்னு கையும் வந்து அவங்க எழுதின புக்கில் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இது என்னுடைய குரான் சீரீஸ், அதாவது சூரா சீரீஸோடைய தொடக்கமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து நான் சூராஸ் போட்டிருப்பேன். ஆனால் இப்போ சூரா அல் ஃபலக், சூரா அல் இக்லாஸ் என்னுடைய சேனலில் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நான் மீனிங்கும் அத்தான்டிக் ஹதீத் போட்டிருப்பேன். அடுத்து சூரா அல் லஹபில் வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஏஐ வாய்ஸில் போட்டிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் நான் எந்த சூறாவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நான் சூரா அல் ஃபாத்தியாவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த சூரா வந்து 7 ஆயத்தை கொண்டது. சூரா அல் ஃபாத்தியா வந்து 7 ஆயத்தை கொண்டது. அந்த சூரா அல் ஃபாத்தியாவில் வந்து முதல்ல என்ன விதமான இப்னு கையும் அவங்க வந்து அவங்க ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் புக்கு பேர் இருக்குது. நான் புக்கு அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதாவது அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இது இருக்குல்ல, ரூ வந்து உண்மையான பயணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. எதுவும் நம்மளுடைய உண்மையான பயணம், அதாவது இப்போ நம்ம இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி ரிலிம்ஸ் ஆஃப் ரூன்னு சொல்லலாம். அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது ஒரு யூனிவர்ஸ். அங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து யூனிவர்ஸில் ரூ மட்டும், அதாவது நம்ம எல்லாருடைய ரூ மட்டும் அங்கே இருந்துச்சு. நம்ம ஃபிசிக்கலாக இல்லை, நம்ம அங்கே ரூவாக இருந்தோம். நம்மளுடைய சோல் அங்கே இருந்துச்சு. அந்த சோல்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ஸ்ட் என்ன கேட்பானா, நான் உங்கள் ரப் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது அந்த சோல், எல்லா சோலும் ஆதம் நபியிலேருந்து எல்லா சோலும் வந்து என்ன சொல்லுன்னா, நீ தான் என் ரப், அப்படி அல்லாவே நீ தான் என் ரப் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து என்னன்னா, அந்த பயணத்தில் அடுத்து வர்றது இந்த உலகத்தில் அந்த ரூ வந்து ஒரு உடம்பு கொடுக்கப்படுது. அடுத்து வந்து திருப்பி அந்த உடம்பு வந்து ஒரு 60 வருஷம் 80 வருஷம் மேக்ஸிமம் 100 வருஷம் வந்து வாழ்ந்துட்டு என்ன ஆகுதுன்னா, திருப்பி அந்த மண்ணுக்குள்ளே பொதிக்கப்படுது. அது ரிசல்ட் ஆயிடுது. ரிசல்ட் என்ன, அழிஞ்சிருது அந்த உடம்பு. ஆனால் அந்த ரூ அழியாது. ரூ வந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த உண்மையான பயணம் வந்து ரூவோடது, நம்ம இந்த உடம்போடது இல்லை. இந்த உடம்பு தான் இந்த உலகத்தை உருவாக்குச்சு, இந்த உலகத்தில் இருக்க இந்த விஷயங்கள் உருவாக்குச்சு. ரூ வந்து அதோடைய உண்மையான பிரெயின் மாதிரி. அப்போ இந்த ரூவோடைய பயணத்தில் இப்னு கையும் வந்து ஒரு ஸ்காலர், அவங்க புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூ போகும்போது இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ஒரு பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நடுவில் இடத்துல இறங்கி டீ வேணால் பிடிக்கலாம், ஆனால் இடத்துல வீடு கட்ட முடியாது. அப்போ இதுதான் இந்த உலகமானது அப்படின்னு இப்னு கையும் சொல்லுவாங்க. அது வந்து இந்த சூறா வந்து என்னன்னா, மெயின்லி எல்லா தொழுவிலையும் நம்ம ஓடுறோம். ஏன்னா அதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. மெயினாக இது வந்து குரானுடைய உம்மே பில் கிதாப்னு சொல்லுவாங்க, மதர் ஆஃப் தி புக்கு. அதாவது இந்த குரானுடைய அம்மா மாதிரி இந்த சூறா. அப்போ மோஸ்ட்லி அத்தான்டிக் ஹதீத்தில் இது வந்து சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு டைலாக். இப்போ நம்ம தொழுகையில் வாசிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தொழுகையில் வாசிக்கிறோன்னா இதுக்கு வந்து இப்போ நம்ம ஆயத்தை சொல்கிறோன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் வந்து நான் அவன்கிட்ட பேசுவானா, எப்படி என் அடியான் வந்து என்னைய பெருமைப்படுத்திட்டியா அப்படின்னு பேசுவானா. இதோட டைலாக்ஸ் லிங்க்ஸ்லாம் ஒரு சஹீஹ் முஸ்லீமில் இருக்குது. சஹீஹ் முஸ்லீமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. எப்போ இந்த சூறாவை மீனிங்கோட பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இது நான் உங்கள் ஆதில லெசன், உங்களுடன் என்னுடன் அஹதுன் அஹத். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சரி வாங்க இப்போ இந்த சூறாவை மீனிங்கோட பார்க்கலாம், பியூட்டிஃபுல் வேலை.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. வாங்க இந்த சூறாவை எப்போ நம்ம நல்ல மீனிங்கோட பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதல் ஆயத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே, அதாவது ஆல் praises டு காட், ஆல் praises டு அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன? இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னா பெருமை மிக்கவன், புகழ்ச்சியுடையவன் அல்லாஹ்வே, வேற யாரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தவிர புகழ்ச்சி பெருமை இதுக்கு யாருக்கும் உறுதி, அதோடைய பெருமை புகழ்ச்சி இது எதுவுமே யாருக்கு உரியதில்லை. ஆனா அது அல்லாஹ் மட்டுமே உரியது. ஏனெனில் அவன் ரப்பல் ஆலமீன், லார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ், அதாவது அனைத்து விதமான படைப்புகள், அனைத்து வானங்கள், அந்த 7 வானங்களுக்கும் அவனே லார்ட். லார்ட்னா என்ன? ரப்புனா படைப்பாளன், பரிபாலிப்பவன், அதை உருவாக்கி அதை நல்ல விதத்தில் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தவன் தான் ரப். அப்ப ரப்பல் ஆலமீனா என்ன? அனைத்தையும் படைத்து அதுக்கு ஒரு அமைப்பை கொடுத்திருக்கான்ல, அது யாரு? அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே, ஏனெனில் அவன் ரப்பல் ஆலமீன். இந்த முதல் நான் முதலே சொன்ன மாதிரி இது எல்லா விதமான விஷயங்களில் வந்துரும்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பண்ணும்னா பெருமை அதிகம். இப்ப நிறைய பேர் வெற்றி கிடைக்காது. ஏன்? பெருமைச்சுன்னா வெற்றி வராது. பெருமை புகழ்ச்சி அப்படியும் நீ நல்ல ஒரு ரேங்கரா இருக்கீங்களா, ஆனா நீங்க பெருமைப்படாதீங்க. ஏன்? நீங்க நிச்சயமா ஒரு நாள் கீழே விழுலாம். ஏன்னா அந்த ரேங்க் கொடுத்தவன் அவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்தவன் அவன். அப்ப அவனே ரப்பல் ஆலமீன், ஏனெனில் அவன் தான் புகழ்ச்சிக்குரியவன், நீ புகழ்ச்சிக்குரியவன் இல்ல அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல நம்ம சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டாவது ஆயத் அர்-ரஹ்மானுர் ரஹீம். அர்-ரஹ்மான் என்ன? கருணையாளன். எப்படிப்பட்ட கருணையாளன்? அனைத்துக்கும் இந்த கருணை வழங்கப்படும். அதாவது எல்லாத்துக்கும் இந்த கருணை இருக்கு. அவனுடைய கருணை எல்லாத்துக்கும் இருக்கு. எப்படி? இப்ப ஒரு செடி வளரணும்னா சூரிய வெளிச்சப்படணும், அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து மழையும் பெய்யணும், அது தண்ணீரும் கிடைக்கணும், அது மண்ணில் நல்லா இருக்கணும். அப்போ இது சூரிய வெளிச்சம் தண்ணி இதெல்லாம் யார் அதுக்கு இது தரா? ரஹ்மான், அவன்தான் ரஹ்மான். இப்போ அவன்தான் இந்த அவனுடைய கருணையால தான் இன்னும் இந்த உலகம் கரெக்டா நிலையாக இயங்கி கொண்டு இருக்குது. அதாவது இப்ப இந்த பூமி சுத்திட்டு இருக்கு, எப்படி கரெக்டா சுத்திட்டு இருக்கு? அவனோட கருணை தான். அப்ப அர் ரஹ்மானா இது வரும். அர் ரஹீம்னா உனக்கு மட்டும் கருணையாளன், அதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. அர் ரஹீம் உன்னுடைய கருணையாளன் அர்த்தம். அவன் அர் ரஹ்மானா அனைத்துக்கும் கருணையாளன், அர் ரஹீமா உனக்கும் கருணையாளன் அர்த்தம். அப்ப அர் ரஹீம் கருணை உனக்கும் கருணையாளனா என்ன சொல்றான்? நீ பாவம் செஞ்சிருப்ப, அதாவது பாவம் செஞ்சுட்டு நீ அதுக்கு எவ்வளோ வருஷங்களோ எவ்வளோ மாசங்களோ அவன்கிட்ட தௌபா செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா அவன் அந்த மாசங்கள் கணக்குல ஒரு நொடி பொழுதுலேயே உன்னை ஒரு இடியை கொண்டு அவன் உன்னை அழிச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. ஏன்? அவன் ரஹீம், அவன் உன் மேல வச்சிருக்க கருணை, அந்த கருணை அவன் அதை பண்ணல, கருணையால அதை பண்ணல. அப்ப ரஹீம் அவன் உனக்கும் கருணையால, நீ பாவம் செய்தாலும் அவன் உன் இதய துடிப்பையும் பார்த்து கொள்பவன் அப்படின்னு சொல்றதா இந்த ரெண்டாயிரத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம்?
நீ பாவம் செஞ்சிருக்கியா, பரவாயில்ல, அவன் அர் ரஹ்மான் அவன் மன்னிப்பான், அவர் அர் ரஹீம் அவன் மன்னிப்பான், அவன் உனக்கும் மன்னிப்பாளன், அனைத்துக்கும் மன்னிப்பாளன், அனைத்தையும் மன்னிப்பான், உன்னையும் மன்னிப்பான். அப்படிதான் இது அர் ரஹ்மான் ரஹீம். 3வது ஆயத் மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்ன? ஓனர் ஆஃப் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது மறுமை நாளின் சொந்தக்காரன். மறுமை நாளின் சொந்தக்காரனா இங்கே என்ன சொல்லப்படுது? மறுமை நாளில் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய அரசாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும், அந்த மக்களுக்கு இடையே தான் அவங்க பண்ண அமலுக்கு பொறுத்து தான் அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ மொத்தத்தில் அவங்களுடைய பதவியோ, அவங்களோட பணமோ, அவங்களோட பேரோ, அவங்களோட புகழோ அந்த யௌமித்தி அந்த நாளில் செல்லப்படாது. அந்த நாளில் நிச்சயமா எது மட்டும்தான் செல்லப்படும்னா உன்னுடைய அமல்கள். அப்ப மாலிகி யௌமித்தீன், உன்னுடைய அமல்களை பார்த்துக்கொள்றியால, அதாவது நீ தீய செய்யணும்னா அது அவனோட இஷ்டம், நீ நன்மை செய்யணும் அது அவனோட இஷ்டம். அப்ப மாலிகி யௌமித்தீன், அந்த யௌமித்தீன்ல சொல்ல போனா எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா ஒருத்தன் மட்டும்தான் உயர்ந்திருப்பான், அவன் தான் மாலிக். அவன் தான் யாரு? அல்லாஹ். அந்த மாலிக்கு தான் அல்லாஹ். அப்ப மாலிகி யௌமித்தீன். அடுத்து இந்த மாலிகி யௌமித்தீன் என்ன சொல்லப்படுதுன்னா, மாலிக்னா என்ன? இப்போ அனைத்துக்கும் சொந்தக்காரன் அர்த்தம். மலிக் இல்லைன்னா மாலிக்னு சொல்லுவாங்க. அனைத்துக்கும் சொந்தக்காரன் என்ன? இப்போ உனக்கு ஒரு துன்பம் வருதா, அதுக்கும் அவன் சொந்தக்காரன் தான். உனக்கு ஒரு வெற்றி வருதா, அதுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். அப்போ நீ என்ன பண்ணணும்? துன்பத்திலையும் அவன் தான் சொந்தக்காரன், உன்னுடைய வெற்றிலையும் அவன் தான் சொந்தக்காரன். என்ன நிகழ்வு நடந்தாலும் அவன் தான் அதுக்கு சொந்தக்காரன். அவன் தான் அந்த நிகழ்வை உனக்கு அமைத்து வச்சிருக்கான். ஏன்? 2வது சொல்லுவான், அவன் கருணையாளன், அர் ரஹ்மான் ரஹீம். அப்போ அவனை புகழ்றோம்ல, இப்போ ரஹ்மான் ரஹீம். இந்த ரஹ்மான் அர் ரஹீம் அவன் கருணையாளனா இருக்கிறனால தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவ்வளோ கஷ்டத்துல இருந்தும் அவங்க என்ன கேட்டாங்க? அதாவது நீ என்ன கொஞ்சம் வழியால தொட்டுட்ட, அதாவது அவங்களால நடக்க முடியாது, உடம்பு ஃபுல்லாக புண்ணாம் அப்படியே எரியுமா, ஃபுல் பெட் ரிட்டன். அப்படின்னா படுத்த படுக்கையாக ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சொத்து ஃபுல்லாக போச்சு. அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் இறந்துட்டாங்க, அவங்க ஒய்ஃப்ஸும் இறந்துட்டாங்க. அப்போ ஒரே ஒரு ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க, அவங்க பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கருணையாளன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ரஹ்மான் ரஹீம் வெறும் பாவம் செய்தால் மட்டும் இல்லை, நான் உனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அவன் அந்த நேரத்துலையும் அவன் ரஹ்மான் ரஹீம் தான். அவன் அந்த துன்பத்துக்கும் மாலிகி யௌமித்தீன், அவன் ஓன் ஆஃப் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதாவது யௌமித்தீனுடைய மாலிக்கும் அவன் தான், உனக்கும் மாலிக் அவன் தான். அடுத்து 4வது ஆயத்து, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதாவது இந்த சூறாலேயே மெயினான ஆயத்துல இந்த 4 ஆயத்து. ஏன்னா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை மட்டும் வணங்குவேன். வ இய்யாக நஸ்தஈன், உன்னை மட்டுமே உன்கிட்ட மட்டுமே நான் துவாவை கேட்பேன். எப்போ இது என்ன சொல்லுது? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த கலிமால வந்துடும். அப்போ இய்யாக நஅபுது, உன்னை மட்டுமே வணங்குனா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு ஒரு துன்பம் வருதா, அந்த நிலையிலேயே உன்னை தான் வணங்குவேன். எனக்கு ஒரு கஷ்டம் வருதா, உன்னை தான் வணங்குவேன். எனக்கு வெற்றி வருதா, உன்னை தான் வணங்குவேன். எந்த நிலையிலையும் உன்னை மறக்காம இருக்கிறதா இய்யாக நஅபுது. இப்போ அவனை மறக்காம இருந்துன்னு வச்சுக்கோங்க, எந்த துன்பம் வந்தாலும் இதை அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி உன் மனம் கொள்ளிருச்சுன்னா, உன் மனம் ஏற்றுக்கொள்ளிருச்சுன்னா எந்த துன்பம் உங்களை ரொம்ப இது பண்ணும்? அப்படி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஸ்தஈன் தானே, உன்ட்டு மட்டுமே கேட்பேன், நான் உன்னை சார்ந்தே இருப்பேன். ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் யூ. இய்யாக நஸ்தஈன்னா டிபெண்டன்ட், அதாவது நான் ஹெல்ப்னா உன்ட்ட தான் கேட்பேன். டிபெண்டன்ட், நீ தான் என்னைய படைத்த, நீனே எனக்கு அனைத்தையும் ஆக்கி வைத்தாய். எனக்கு அதாவது இப்போ எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கிற நீ தான் எனக்கு கொடுத்த. அப்போ அந்த வெற்றி எடுக்கிறதுக்கும் உனக்கு தகுதி இருக்குது. நீ அதை எடுத்துட்டீங்கன்னா
அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறதா ஈயாக்க நஸ்தாயின், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். உன்னையே வணங்குவேன், ஓன்ட்டே கேட்பேன். ஓன்ட்டையும் கேட்பேன்னு அர்த்தம். இப்போ உன் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பொருள் தோணுச்சுன்னா ஒரு 10 தடவை தேடுறதுக்கப்புறம் இன்னா இல்லாத ஒன்னே ராஜின்னு சொல்கிறீங்க. காணா போனோன்னே யாராச்சும் இன்னா இல்லாத ஒன்னே ராஜின்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொன்னதில்லை? ஏன்னா அந்த ஈமான் வராது. அப்போ இந்த நிலையில் ஈயாக்க நஸ்தாயின் உதவும். ஈயாக்க நஅபுதும் வ ஈயாக்க நஸ்தாயின். சரியா? அடுத்து 5 ஆயத்து. சரி, இவ்வளோ சொன்னோம்ல. இப்போ இந்த 4 ஆயத்துலையும் அல்லாஹ் புகழ்கிறோம்ல. அப்போ அந்த டைலாக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க இன்ஷா அல்லாஹ். அந்த டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த 4 ஆயத்து முடிஞ்சோடனே என்ன வரும்னா, நீ என்கிட்டே சார்ந்திருக்கேன்னு சொன்னேன்ல, நான் உனக்கு கொடுக்குறேன். அதாவது ஈயாக்க நஸ்தாயின், நீ என்ன கேளு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லிடுவேன். அப்போ என்ன கேட்கலாம்? ஒரு லேம்போ, புகாட்டி அதுவும் கேட்கலாம், இல்லை ஒரு கப் ஆஃப் ஐஸ்கிரீமும் கேட்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோன்னா, இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர்வழியை தான், சிராத்தல் முஸ்தகீமை தான். ஏன்? அதான் தீனுக்கும் துன்யாவுக்கும் எனக்கு உதவும் என்று நான் புரிஞ்சு வந்துட்டு அந்த சிராத்தல் முஸ்தகீமை கேட்குறேன். அடுத்து என்ன? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். அதாவது ஆயத்து 7 என்ன சொல்லுது? ஆயத்து 6 என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நேர்வழி தான். எந்த நேர்வழினா, இப்போ இந்த அதாவது இந்த ஆயத்து 6 வந்து என்ன சொல்லுனா, மெயினாக என்ன சொல்லுனா, இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எனக்கு நபிமார்கள், சஹாபாக்கள், உன்னுடைய நல்லடியார்கள் சென்ற வழி எனக்கு தான். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு 5 பேர் இருக்கீங்க, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு வாரம் லீவுக்கு அப்புறம் வரீங்க. ஒரு வாரக்கு லீவுக்கு அப்புறம் மீட்டப் பண்ணுறீங்கன்னா, அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இந்த படம் பார்த்தேன், இந்த மூவிஸ் பார்த்தேன்னு சொல்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நான் என்ஜாய் பண்ணேன், நல்ல பீச்சு இதெல்லாம் போனேன் அப்படின்னு அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போனேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தனியாக இந்த வாரம் நான் சூறா முழுக்க முடித்தேன், அதனால் எனக்கு இது ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அந்த 4 பேரும் உலகத்துக்காக போகும்போது நீங்கள் தனியாக, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரூஹோடைய பயணத்தில் இருக்கீங்கனால நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்? அந்த ரூஹ் வந்து கடைசியாக அடையிறது அந்த நாள் யௌமித்தீன். அப்போ அந்த ரூவோடைய பயணத்தில் இருக்கிறனால நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுவீங்க. தனியாக தானே இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தனியாக லோன்லினஸ்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஆயத்து 6 வந்து என்ன பண்ணுன்னா, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அதாவது நேர்வழியில் போன அந்த உன்னுடைய பிளெஸ்டு ஒன்ஸ், அதாவது நீ அவங்களுக்கு நேர்வழி காமிச்சல, அவங்களுடைய பாதையிலையும் எனக்கு காமி அப்படின்னு நம்ம லோன்லினஸ்ஸை முடிக்கிறோம். எப்படி? லோன்லினஸ்னாலே இந்த சொல்லப்போனால் இருக்கிறதுலே பெரிய டிசீஸ் என்னன்னா லோன்லினஸ் தான். அதாவது தனிமையினால் நம்மளுக்கு வந்து ரொம்ப தனிமையினால் மோஸ்ட்லி ஷைத்தான் அதிகமாக தூண்டுவான். அந்த தனிமையினாலையும் உங்களுக்கு மெயினாக என்ன ஆகும்னா, இந்த தனிமையை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எதை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க? சிராத்தல் முஸ்தகீமை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த தனிமையில நீங்கள் என்ன நினைக்கணும்னா, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நான் தனியாக இல்லை, நான் நபிமார்களுடைய பாதையில் இருக்கேன், சஹாபாக்களுடைய பாதையில் இருக்கேன், நல்ல அடியார்களுடைய பாதையில் இருக்கேன்னு நினைக்கணும். அடுத்து 7ஆவது ஆயத்து. அடுத்து 7ஆவது ஆயத்தில் என்ன சொல்ல போகிறோன்னா, கைருல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அதாவது உன்னைய கோவப்படுத்தின அந்த அடியார்கள் இருப்பாங்க, அவங்க பாதை வேணாம், இன்னும் தவறு செய்து கொண்டு இருக்காங்க, அவங்க பாதையே வேணாம்னு நம்ம துவா கேட்குறோம். அப்போ மோஸ்ட்லி இந்த சூறா ஃபுல்லாக ஒரு தடவை ஃபுல் ரீகேப் பண்ணணும்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் உனக்கு தான், அனைத்து பெருமும் உனக்கு தான், ஏனெனில் நீ தான் ரப்பல் ஆலமீன், அனைத்து வானங்களின் அரசாச்சன், அரசு புரியபவன். அடுத்து ரஹ்மானிர் ரஹீம், நீதான் கருணையாளன், அனைத்தும் கருணையாளன் நீதான், எனக்கும் கருணையாளன் நீதான்.
அடுத்து மாலிகி யௌமித்தீன், நீதான் அந்த யௌமித்தீன் கடைசி மறுமை நாளின் அந்த கடைசி நாளின் மாலிக், அதாவது சொந்தக்காரனே நீதான். அடுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை மட்டுமே வணங்குவேன். உன்னை ஏனெனில் இது அனைத்தும் நீதானே, உன்னை மட்டுமே வணங்குவேன். ஓன்ட்டையே துவா, ஓன்ட்டையே நான் சார்ந்து இருப்பேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீ சார்ந்து நான் உன்னை சார்ந்து இருந்தேன்ல, ஏனெனில் எனக்கு நீ சிராத்தல் முஸ்தகீமை தா. சிராத்தல் முஸ்தகீம் அதாவது நேர்பாதை தா. சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த சிராத்தல் முஸ்தகீம்ல தனியாக இல்லை, ஏனெனில் நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லடியார், உன்னோட நல்லடியார்கள் சென்று போன பாதை தான் அது. அந்த பாதை எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வைருல் மக்தூபி அலைஹிம் வலضالீன், அதாவது தவறு செய்து தவறை புரியாதவர்கள், அது தவறு அப்படின்னு தெரியாதவர்கள் இல்லைன்னா புரியாதவர்கள், பாதுகாத்து என்னை பாதுகாத்துட்டு யாரோடதுன்னா அதாவது உன்னுடைய கோபத்தை பெற்றவங்க பாதையிலேருந்து என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா கேட்டு இந்த சூறா முடிக்கிறோம். அப்போ இந்த சூறா ரெவலன்ஸ், அதாவது இந்த சூறாவோட யூசஸ் என்னன்னா மெயினாக துவா எப்படி கேட்கணும் இந்த சூறா நமக்கு சொல்லி தருது. எப்படி, அதாவது நீ அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இது நாலுமே அல்லாஹ் புகழ்றது, அவனுடைய ரேங்க்ஸ், அதாவது அவனுடைய பதவியை சொல்றது, அவனை புகழ்ந்து அவனுடைய பெருமையை சொல்றது. அடுத்து 3 ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலضالீன், அதாவது இந்த 3 வந்து துவா. இதில் 4 புகழ்ச்சிக்கும் 3 துவாவுக்கும் இருக்கு. எது துவா அதிகமாக இருக்கா புகழ்ச்சி அதிகமாக இருக்கா? அப்போ புகழ்ச்சி அதிகமாக இருக்கு. அப்போ இந்த சூறா என்ன சொல்லுதுன்னா நீ அவனை அதிகமாக புகழு, துவா கேட்க வேணாம்னு சொல்ல, ஆனால் துவா கேட்கறதுக்கு முன்னாடி அவனை அதிகமாக புகழு. எல்லா துவாக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ முடியும்னு வச்சுக்கோங்க, முடியும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் முடியும். இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வந்து சூரா ஃபாத்திஹாவோட ஃபர்ஸ்ட் ஆயத்தில். அப்போ அது என்ன உணர்த்துது, நான் உன் புகழ்ச்சியை கொண்டு ஆரம்பிக்கிறேன், ஏனெனில் எனக்கு நான் இந்த 4 பங்கு புகழ்ச்சி 3 பங்கு என்னவா இருக்குது துவாவாக இருக்குது. அப்போ அவனை அதிகமாக புகழ்ந்து அவன் துவா கேட்டிங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஹதீஸில் நான் கேட்ட வரைக்கும் பிளாங்க் செக் தந்துருக்கேன். அப்படின்னா என்ன, நீ அதில் என்ன வேணா இருப்பு நான் அதை தரேன். அதாவது எப்படின்னா நம்மளுக்கு எது நல்லது நம்மளுக்கு தெரியாது, நம்ம கேட்போம், ஆனால் நம்மளுக்கு அது நல்லதான்னு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். அவன் தான் நம்ம எல்லா நல்லதும் தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா நீ அவன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாமல் அவன்கிட்ட டிமாண்ட் பண்ணாமல் அவனுடைய புகழ்ச்சியை சொல்கிறீங்க, நீ இதெல்லாம் எனக்கு தர முடியும், ஆனால் நீ தான் புகழ்ச்சி மிக்கவன் அப்படின்னு சொல்கிறதுனால அவன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, நம்ம இதை நினச்சிருப்போம், இவ்வளோ ஒரு 100 ரூபா கிடைச்சதான் நினச்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கு அவன் 1000 ரூபா கொடுப்பான். நான் 100 ரூபா டிமாண்ட் பண்ணுறது இல்லை, 1000 ரூபா அவன் வச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், அவன் நம்மளுக்கு நம்ம நினச்சதும் அதிகமாகவே கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த சூறாவில் ரெவலன்ஸ் இருக்குது. இன்னும் இந்த சூறாவை மீனிங்கோட தெரியலன்னா நான் இந்த சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு தர்ஜுமா வாங்குங்க. எவ்வளோ இருக்கும், நான் வாங்கினது ஜஸ்ட் 500 rupees தான் இருந்துச்சு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த தர்ஜுமானாலே எவ்வளோ சூறா மீனிங்கோட தெரியும். அப்போ இந்த தர்ஜுமானால எவ்வளோ செலவு பண்ணுறோம், இந்த 500 ரூபா செலவு பண்ணிட மாட்டோமா? அப்போ இந்த தர்ஜுமாவை நல்லா ரெஃபர் பண்ணி படிங்க. புரியலையா, ஸ்காலர்ஸோடைய ஸ்பீச்சஸ் இருக்குது, மீனிங் இருக்குது, சில வெப்சைட்ஸில் அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸே இருக்குது. நான் அதை உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டுறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறா அதோட முடிஞ்சு. இந்த தர்ஜுமா வாங்குற பிரயோஜனம், எல்லா குரானையும் நீங்கள் ஓதுறீங்க, ஆனால் மீனிங் தெரிய மாட்டேங்குது. இன்ஷா அல்லாஹ் மீனிங் தெரியும் தான் சொல்லி இந்த சேனலே ஆரம்பிச்சது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் தர்ஜுமா வாங்குங்க. தர்ஜுமா நல்ல விலையில் வாங்கணுமா, அதுக்கான லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது ரெஃபர் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ இதோட முடியுது.
இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் ரெகுலராக சூறா மட்டும் போடாமல் சில பயான்ஸ் தேவைப்படுற ஸ்காலர்ஸோடைய பயானையும் நான் போடுவேன். இங்கிலீஷ், மோஸ்ட்லி இங்கிலீஷில் போடுவேன், தமிழ்லையும் இன்ஷா அல்லாஹ் போடுவேன். எப்போ இந்த வீடியோ பிரோஜனமாச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்ருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.